ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎம்கே யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பில் உள்ள அறிவியல் பாடம் தான் 4வது பாடம், தாவரங்கள் வாழும் உலகம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். அதுக்கு அடுத்து வர வீடியோஸில் வந்துட்டு நம்ம இதுக்கான நோட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா? இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்துட்டு என்னென்ன சாப்பிட்றோம், நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு இதுவும் காய் மட்டுமே கிடையாது. நம்ம வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கல காலிஃப்ளவர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பூ. சரியா? கரும்பு அப்படிங்கிறது ஒரு தண்டு, இஞ்சி அப்படிங்கிறது ஒரு வேர் தொகுப்பு, நம்ம இந்த முட்டைக்கோஸ் அப்படிங்கிறது ஒரு இலை. சரியா? இந்த மாதிரி என்னென்னா நம்ம காய்களை மட்டும் சாப்பிட்றது இல்லை. ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா அதோட இலைகளையும் நம்ம சாப்பிட்றோம், பூவையும் சாப்பிட்றோம், தண்டு வேர் தொகுப்பையும் நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். சரியா? ஸோ அதை தான் என்னென்னா சொல்ல வராங்க. இப்போ இதில் வந்துட்டு என்னென்னா இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தாவரங்கள் அப்படிங்கிறது என்னென்னா அதோட உணவை அதுவே என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். சரியா? ஸோ நம்ம வந்துட்டு தாவரங்களையோ விலங்குகளையோ தான் என்னென்னா சார்ந்திருக்கோம் உணவுக்காக. அது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு உணவுப் பொருள் வந்துட்டு கிடைக்காது. இதே மாதிரி நம்மளோட உலகத்தில் தாவரங்கள் விலங்குகள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. தாவரங்கள் அதுக்கான உணவை அதுவே தயாரித்து அதுவே வளர்ச்சி அடைந்து அதுவே என்னென்னா இனப்பெருக்கம் செஞ்சுக்குது. அது வந்துட்டு யாரோட உதவியும் அது வந்துட்டு எதிர்பார்க்கறது கிடையாது. அந்த சூரிய வெளிச்சத்தையும் தண்ணியையும் காற்றையும் வச்சுமே என்னென்னா அது அதோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி தாவரத்தோட அமைப்புகள் எப்படி இருக்குது, அதோட ஒவ்வொரு செயல்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த லெசனில் வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போது நம்மளோட உடம்புல எப்படி வந்துட்டு நிறையா பார்ட்ஸ் இருக்குது. சரியா? கண், காது, மூக்கு, அந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரியே என்னென்னா ஒவ்வொரு தாவரத்துக்கும் இலைகள், தண்டு, வேறு, மலர், இந்த மாதிரி நிறையா பார்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. சரியா? ஒவ்வொரு பார்ட்ஸும் அதோட ஒவ்வொரு ஒர்க்கை வந்துட்டு செய்யக்கூடியது. தாவரங்கள் வந்துட்டு எல்லா தாவரங்களும் பார்க்க வித்தியாசமாக கலர் வித்தியாசமாக இருந்தாலும் அதில் நடக்கக்கூடிய அந்த செயல்கள் வந்துட்டு இல்லைன்னா எல்லாத்துக்குமே என்னென்னா ஒரே செயல்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தோம்னா ஒரு மேக்சிமம் என்னென்னா எல்லா தாவரத்துலையும் என்னென்னா மேலே வந்துட்டு தண்டு தொகுப்பு இருக்கும், கீழே பார்த்தோம் அப்படின்னா வேர் போகும். மேலே தண்டு கீழே வேறுன்னு தான் வந்துட்டு எல்லா பிளான்ட்ஸ்லையுமே என்னென்னா இருக்கக்கூடியது. இப்போது இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய தொகுப்பை வந்துட்டு தண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கக்கூடியதை வந்துட்டு வேர் தொகுப்புன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போது அதோட பார்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி வர எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பூங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? நுனி மொட்டு அப்படின்னா என்னென்னா அந்த பிளான்ட்டோட டிப்பில், அந்த பிளான்ட் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதோட நுனியில் மொட்டு இருந்துச்சு, அந்த பூ பூக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் அந்த மொட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னென்னா நுனி மொட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கணு அப்படிங்கிறது என்னென்னா அந்த இலையும் வந்துட்டு தண்டோட ஜாயிண்ட் ஆகிருக்கும்ல, ஒவ்வொரு இலையும் அந்த தண்டோட ஜாயிண்ட் ஆகுதுல, அந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்துட்டு நீட்டிகிட்டு இருக்கும், அதுதான் என்னென்னா கணு அப்படின்னு சொல்கிறாங்க. மொட்டு அப்படின்னா என்னென்னா நுனியில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நுனி மொட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லை மற்ற பிளேஸில் வந்துட்டு மொட்டு இருக்குது அப்படின்னா அதை வெறும் மொட்டுன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து வந்துட்டு என்னென்னா கிளைகள். ஸோ பிரான்ச்சஸாக போகிறத வந்துட்டு கிளைகள் சொல்கிறோம். இலை எல்லாத்துக்கும் தெரியும், தண்டு தெரியும். முதன்மை வேர் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்துட்டு ஆணி வேரில் வந்துட்டு வரும். முதன்மை வேர், 2ஆம் நிலை வேர் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்ட்ராங்காக மெயினாக போகிறத வந்துட்டு முதன்மை வேர்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸை வந்துட்டு 2ஆம் நிலை வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இவ்வளோ தான் என்னென்னா இதோட பார்ட்ஸாக. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம லெசனை பார்க்கலாம். இந்த படத்தில் இருக்கிற மாதிரி பூக்கக்கூடிய தாவரங்கள் பூக்கும்ல அந்த தாவரங்கள் எல்லாத்துலேயுமே என்னென்னா இந்த மாதிரி ரெண்டு தொகுப்பாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. தண்டு தொகுப்பு, வேர் தொகுப்பு. மேலே இருக்கிறது தண்டு தொகுப்பு, கீழே இருக்கிறது வேர் தொகுப்புன்னு. இப்போ நம்ம வேர் தொகுப்பு அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வேர் அப்படிங்கிறது என்னென்னா நிலத்துக்கு கீழே தானே இருக்குது. ஸோ நிலத்துக்கு கீழே இருக்கிறது இதுதான் என்னென்னா தாவரத்தோட முக்கியாச்சு. வேர் வந்துட்டு வீக்காக இருந்துச்சு அப்படின்னா தாவரம் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு நிலச்சிருக்காது, காற்றடிச்சிச்சு அப்படின்னா ஈஸியாக என்னென்னா விழுந்துரும்னு சொல்லுவாங்க. சரியா? அது மாதிரி என்னன்னா இந்த வேர்ல கணுவிடை பகுதி எதுவுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே பிக்சர்ல பார்த்தோம், மேலே அந்த தண்டுல இருந்து தான் கணுக்கள் வந்துட்டு வந்திருக்கும். சரியா? அதனால வேர்ல கணுக்களோ கணுவிடை பகுதியிலோ கிடையாது. வேர் மூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா அந்த வேரோட எண்டில் நுனி பகுதியில் வந்துட்டு வேர் மூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரியா? அடுத்து வேர் தூவிகள் அப்படிங்கிறது என்னென்னா கட்டுற மாதிரி, அதாவது அந்த வேரே என்னென்னா கத்த மாதிரி நிறையா வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வேர் தூவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சல்லிவேர் தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். அடுத்து வேர்கள் அப்படிங்கிறது என்னென்னா பூமிக்கு கீழே கூடி பூமியை நோக்கி போகுதா, அதனால இதை வந்துட்டு நேர் புவி நாட்டம், அதாவது பூமியை நோக்கி போகிறனால நேர் புவி நாட்டம் உடையவைன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு என்னென்னா வானத்திலிருந்து சரியா, வானத்திலிருந்து இது பண்ணுறனால அது வந்துட்டு எதிர் நாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதை எதிர் சூரிய நாட்டம் நினைக்கிறேன். அதை வந்துட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம்.
தாவரங்களோட தொகுப்பை வந்துட்டு 2 வகையாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஸோ தாவரம் வேரையே என்னென்னா வேர் தொகுப்பே என்னென்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்பு அப்படிங்கிறது தான். இப்போது உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த மேலே கொடுத்துருக்கக்கூடிய பிக்சர் என்ன அப்படின்னா ஆணிவேர் தொகுப்பு. ஆணிவேர் தொகுப்பில் ஃபஸ்ட் நடுவில் என்னென்னா ஸ்ட்ராங்காக ஒரு தண்டு வரும். அதை சுற்றி என்னென்னா முதல் நிலை வேர் வரும். அதுலேருந்து ஒரு பிரான்ச்சஸ் போய் 2ஆம் நிலை, அதுலேருந்து குட்டியாக பிரான்ச்சஸ் போகிறது 3ஆம் நிலை வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போது இந்த ஆணிவேர் தொகுப்பை பார்க்கலாம். ஆணிவேர் தொகுப்புங்கிறது முளைவேர். அதாவது முளைவேர்னால் அந்த நடுவில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பெருசாக வந்திருக்கும்ல அந்த வேர் தான். அதை தொடர்ந்து வளர்ந்து வர்றது தான் என்னென்னா ஆணிவேரை வந்துட்டு உருவாக்கும். ஸோ இந்த முளைவேர் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்பவே தடிச்சு போய் இருக்கும். அதுதான் என்னென்னா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வேர். அதில் இருந்து என்னென்னா சின்ன சின்ன துணை வேர் வந்துட்டு 2ஆம் 3ஆம் நிலையாக போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆணிவேர் தொகுப்பு வந்துட்டு எந்த தாவரங்களில் தான் இருக்குது அப்படின்னா இருவித்திலை தாவரங்கள், அதாவது டைகாட்டிலிடன் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளான்ட்டில் தான் என்னென்னா இந்த வேர் தொகுப்பை வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அவரைக்காய், மாங்காய், மாமரம், வேப்பமரம். ஸோ இதில் எல்லாம் என்னென்னா நம்மளுக்கு இந்த ஆணிவேர் தொகுப்பு வந்துட்டு பார்க்கலாம். அதோட இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக இலைகள் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இலைகள் மாதிரி இருக்கும். ஆனால் சல்லிவேர் தொகுப்பில் வந்துட்டு இலைகள் வந்துட்டு அப்படி இருக்காது. இப்போ நெல்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட இலைகள் வந்துட்டு ரொம்ப நீட்டிக்கிட்டு இருக்கும். சரியா? மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா அதிலே நீட்டிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் என்னென்னா ஒரு வித்திலை தாவரங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்க்கலாம். அதில் வந்து சல்லிவேர் தொகுப்பு இருக்கும். இப்போ தாவரத்தோட கணுவில் இருந்து, அதாவது தாவரத்தோட கணுவில் இருந்துன்னா அந்த பிளான்ட் இருக்குல்ல அந்த பிளான்ட்டோட இதில் இருந்து நிறைய சின்ன சின்னதாக பருமனாக இருக்கும், கத்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்ல. இதுதான் என்னென்னா சல்லிவேர் தொகுப்பு அப்படிங்கிறது. சின்ன சின்ன வேராக தான் இருக்கும், இருந்தாலும் அது வந்துட்டு அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். சரியா? அதுதான் என்னென்னா சல்லிவேர் தொகுப்பு அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துட்டு ஒரு வித்திலை தாவரங்களில் தான் இந்த சல்லிவேர் தொகுப்புங்கிறது இருக்கும். எடுத்துக்காட்டு நெல், புல், மக்காச்சோளம் இதோட இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டி இருக்கும். சரியா? சாதாரண இலை மாதிரி இல்லாமல் நீட்டி இருக்கும். இதெல்லாம் என்னென்னா ஒரு வித்திலை தாவரங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வேர் தொகுப்பில் 2ஐயும் பார்த்தாச்சு. இப்போ வேரோட யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வேர் அப்படிங்கிறது என்னென்னா பூமியில் வந்துட்டு பிளான்ட்டை வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்தணும் அப்படின்னா அதோட பேஸ் தான் என்னென்னா வேர் அப்படிங்கிறது. ஸோ இந்த வேர் தான் என்னென்னா மண்ணோட நல்லா ஹோல்ட் பண்ணி நிற்கிறனால அந்த பிளான்ட் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு நிற்கிது. சரியா? அடுத்து தண்ணியில் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நீரையும் அதில் இருக்கக்கூடிய சத்தையும் உறிஞ்சி தாவரத்தோட மற்ற பகுதிக்கு அனுப்புறது எது அப்படின்னா இந்த வேர் தான். அதுக்கப்புறம் என்னென்னா நிறைய தாவரங்கள் வந்துட்டு என்னென்னா அதோட உணவை, அதை தயாரித்த உணவை என்னென்னா வேரில் வந்துட்டு சேமிக்கும். சரியா? அது என்னென்ன அப்படின்னா கேரட்டு, பீட்ரூட்டு இது எல்லாமே என்னென்னா வேர்கள் தான். ஸோ அதோட வேர்களில் தான் ப்ரிப்பேர் பண்ண உணவை வேர்களில் சேமித்து வைக்கக்கூடிய பிளான்ட்டு அது என்னென்னா கேரட்டு, பீட்ரூட்டு சொல்கிறாங்க. அது மாதிரி இஞ்சி அப்படிங்கிறது என்னென்னா வேர் தொகுப்பு தான். வேரில் வந்துட்டு உணவை சேமிக்கிறது தான் இந்த இஞ்சி அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தண்டு வந்துடும். ஸோ தண்டு தொகுப்பு பார்க்கலாம். தண்டு தொகுப்பு அப்படிங்கிறது என்னென்னா நிலத்தோட மேற்பரப்பில், சரியா, அது வந்துட்டு கீழே, இது வந்துட்டு மேலே வளரக்கூடிய பகுதியை தான் நம்ம தண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயும் என்னென்னா நடுவில் ஸ்ட்ராங்காக ஒன்று போகும்ல, அதை வந்துட்டு என்னென்னா மைய அச்சு தண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்டரில் இருக்கிறது அதில் இருந்து தான் என்னென்னா நிறைய பிரான்ச்சஸ் போகும், அதை வந்துட்டு மைய அச்சு தண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த தண்டு தொகுப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா தண்டு இருக்குது, அதாவது அந்த ஸ்டெம் சொல்லுவாங்க. அடுத்து லீஃப் இலைகள் இருக்குது, பூ இருக்குது, கனி, காய் எல்லாமே என்னென்னா அந்த தண்டு தொகுப்பில் தான் இருக்குது. இந்த தண்டு அப்படிங்கிறது பூமிக்கு மேலாக்க சூரியனை பார்த்து போகிறனால இது சூரியனை பார்த்து என்னென்னா வளரும். வேர் அப்படிங்கிறது பூமிக்கு கீழே புவியை நோக்கி வளரும்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து இந்த தண்டில் என்ன இருக்குன்னா கணுவிடை பகுதி, அதாவது அந்த பார்த்தோம்ல மேலே இருக்க பிக்சர்லேயே பார்த்தோம், கணுவிடை பகுதி இதெல்லாம் தண்டில் உண்டு. ஆனால் இது வந்துட்டு வேரில் கிடையாது. சரியா? இந்த தண்டு அப்படிங்கிறது என்னென்னா இலைகள், தண்டில் இருந்து அந்த இலை தோன்றுதல் அந்த பகுதியை தான் கணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேலே கீழே 2 இலை இருக்கும்ல, அந்த ரெண்டு இலைக்கு நடுவில் இருக்க பகுதியை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கணுவிடை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நோட்ஸில் வந்துட்டு என்னென்னா படம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? அடுத்து தண்டோட நுனியில் இருக்கக்கூடிய மொட்டை நுனி மொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டோட இலை கோணம், சரியா, அந்த கோணத்தில் தண்டு இலை கோணத்தில் வர்றதை வந்துட்டு கோணமொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம பிக்சராக காமிப்போம், அப்போ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா? அடுத்து வந்து என்னென்னா தண்டோட பணிகள் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ தண்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா தண்டு ஸோ இந்த படத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் கணுவிடை பகுதிங்கிறது. இந்த இலைகள் வருதுல, இலைகளும் தண்டுலேருந்து இலைகள் வரக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு மொட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னென்னா கோண மொட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து அந்த தண்டும் இலையும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு மாதிரி லேசாக தூக்கிட்டு இருக்கும், அதுதான் என்னென்னா கணுன்னு சொல்கிறாங்க. அந்த 2 கணுக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதியை தான் கணுவிடை பகுதி அப்படின்னு சொல்லுவோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்?
அடுத்து பார்த்திங்கன்னா தண்டு என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தண்டு அப்படிங்கிறது என்னென்னா கிளைகள், அதில் வந்துட்டு நிறையா பிரான்ச்சஸ் இருக்கும், அதில் வந்துட்டு நிறையா லீவ்ஸ் இருக்கும், நிறையா பூ இருக்கும், நிறையா பழங்கள் இருக்கும். இதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா இந்த தண்டு தான். சரியா? வேர் வந்துட்டு நீரை நல்லா உறிஞ்சி நீரையும் தனிமத்தையும் உறிஞ்சி எது வழியாக மற்ற பார்ட்ஸுக்கு சப்ளை பண்ணுது அப்படின்னா இந்த தண்டு வழியாக தான் இலைகளுக்கு பூக்களுக்கு எல்லாமே என்னென்னா அந்த சத்துக்கள் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அடுத்து பார்த்தோன்னா இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவு, நம்ம அந்த லீஃப் தான் என்ன பண்ணுது அப்படின்னா உணவு வந்துட்டு தயாரித்து மற்ற பாகங்களுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணும். எப்படி வந்துட்டு வேர் தண்ணியை உறிஞ்சி மற்ற இதுக்கு சென்ட் பண்ணுதோ அதே மாதிரி இலை வந்துட்டு என்னென்னா அந்த சூரிய ஒளி ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா உணவை தயாரித்து மற்ற இதுக்கு வந்துட்டு அனுப்பும். நிறைய தாவரங்கள் வந்துட்டு உணவை வந்துட்டு சேமித்து வைக்கிறது. என்னென்னா நிறைய தாவரங்கள் தண்டில் வந்துட்டு உணவை சேமித்து வைக்கும். அது என்ன அப்படின்னா கரும்பு. எடுத்துக்காட்டாக நம்ம வந்துட்டு கரும்பையே சொல்லலாம். கரும்பு வந்துட்டு அதோட தண்டில் தான் என்னென்னா உணவை சேகரித்து வைக்கும். சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இலை அப்படிங்கிறத பற்றி இலையோட அமைப்பு எல்லாமே பார்க்கலாம். இதுவரையே நம்ம வேரும் தண்டு வந்துட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.